நல்ல வேலை தப்பிச்சோம். முதல்ல அந்த வீடியோலாம் அவன் போன்ல இருந்து அழிக்கணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். என்ன மாப்ள, சந்திரா மூலமா ஏதாவது உண்மை தெரிஞ்சுதா? மாமா, அந்த காளியம்மா பெரிய திலதங்கடி இருப்ப போல இருக்கு மாமா. சின்ன தக்கிட்ட கூட உண்மையை சொல்ல மாட்டேன்றா. இப்ப எப்படி நாம அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது? நாளைக்குள்ள உண்மையை நிரூபிக்கலனா வீடு நம்ம கையை விட்டு போயிருமே சகல. ஆமா மாப்ள, அந்த சந்திரா மூலமா ஏதாவது விஷயம் தெரியும்னு பார்த்தா அவளும் சொல்ல மாட்டேங்கிறா. அந்த காளியம்மாவும் அவங்களை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியல. இப்ப என்ன பண்றது மாப்ள? எனக்கு என்னமோ அந்த 2 பேரும் அவங்களோட வீட்டுல தான் இருப்பாங்கன்னு தோணுது. ஏப்பா, அப்படியே இருந்தாலும் எப்படிப்பா நாம அந்த பொம்பளை வீட்டுக்குள்ள போய் பாக்குறது? ஏமாத்துறவங்களா? அவங்க வழியிலே போய் ஏமாத்தினாதான் சரியா இருக்கும். ஏன்பா அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு? அங்க ஒரு சாமியார் இருக்காருமா. அவர் கொஞ்சம் வித்தியாசமான சாமியாரா இருக்காரு. வித்தியாசமா இருக்காரா? அப்படி என்ன பண்றாரு? மத்த சாமியாருங்களா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அருள்வாக்கு சொல்லுவாங்க. ஆனா இவரு வித்தியாசமா தகரம் இரும்பு மாதிரியான விஷயங்களை தங்கமா மாத்தி காட்டுறாராம். அதனால அவரை எல்லாரும் கோல்டு சாமியார்னே சொல்றாங்க. என்னது? தகரம் இரும்பு எல்லாம் தங்கமா மாத்துறாரா? அதிசயமா இருக்கே. அதிசயம் இல்ல, உண்மைதான். போய் பாருங்கம்மா. ஆண்டவா. ஓம் ஆதியே போற்றி, ஓம் ஈசா போற்றி, ஓம் கடம்பா போற்றி, ஓம் கதிரே போற்றி. ஓம் நெறியே போற்றி, ஓம் சிவனே போற்றி. சாமி, என்ன வேண்டும் கேள். சாமி, நான் வியாபாரத்துல ரொம்ப நஷ்டமாயிட்டேன். நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. உன் தொழில் என்ன சொல்லு. இரும்பு வியாபாரம் செஞ்ச சாமி, அதுல பெருத்த நஷ்டம் வந்துருச்சு. அதுல மிஞ்சின இரும்பை இங்க கொண்டு வந்திருக்க சாமி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி. இதை எடுத்துச் செல். உன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். சாமி, ரொம்ப நன்றி சாமி. இந்த தங்கத்தால என்னோட கஷ்டம் எல்லாம் தீந்துடும். நீங்க தான் எனக்கு கொலை சாமி. கோல்டு சாமியார் வாழ்க, கோல்டு சாமியார் வாழ்க, கோல்டு சாமியார் வாழ்க, கோல்டு சாமியார் வாழ்க, கோல்டு சாமியார் வாழ்க. சாமி, உனக்கு என்ன வேண்டும் கேள். சாமி, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அவளுக்கு நகை போடணும். நீங்க தான் சாமி இந்த தகரத்தை தங்கமாக்கி தரணும். ஆகட்டும் மகளே. இந்தாங்க சாமி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய,
ஓம் நமச்சிவாய. வணக்கம் மேடம். வணக்கம். வாங்க லவர் சார். வாங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க. மேடம், வர சொல்லியிருந்தீங்க, என்ன விஷயம் மேடம்? எங்க வீட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்து போச்சு சார். அத பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் நான் உங்களை வர சொன்னேன். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க மேடம். மேடம், நீங்க எவ்வளவு பெரிய திறமைசாலி, வெளி உலக அனுபவம் உள்ளவங்க. உங்களை 2 பேரை ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடம். என் கெட்ட நேரம், நான் அவங்கள நம்பிட்டேன் சார். அவங்க பேச்சு, நடவடிக்கை எல்லாமே நேர்மையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதோட பெண்களோட முன்னேற்றத்துக்காக தான் எல்லாத்தையும் செய்யறதா சொன்னாங்க. ஒரு ஊர் தலைவரா இது பெண்களுக்கு நல்லது தானேன்னு தோணுச்சு. அதான் பத்திரத்துல சைன் பண்ணிட்டேன். ஆனா இப்படி மோசடி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப என்ன சார் பண்ணணும் அதை சொல்லுங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த வீடு அந்த துரோகி சிவனாண்டி கைக்கு போயிடக்கூடாது. ஏதாவது சட்டத்துல இடம் இருந்தா சொல்லுங்க சார். மேடம், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவங்க பிரில்லியண்டா இந்த விஷயத்துல உங்களை மாட்ட விட்டுருக்காங்க.